சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 23/1/2026. இன்றைய தினம் 50 நபர்களுக்கு ஒருத்தங்களும் 30 நபர்களுக்கு ஒருத்தங்களும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 80 பேருக்கு தான் இன்னைக்கு அன்னதானம் உபயதாரர்கள். கிட்டத்தட்ட 200 பேர் கிட்ட இன்னைக்கு அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம். மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இந்த அன்னதானத்துக்கு உபயம் பண்ண அனைத்து உபயதாரர்களும் எல்லாம் அல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு வாழணும். நமக்கு 50 100 கொடுத்தவங்க, 10 20 கொடுத்தவங்க, 500 1000 கொடுத்து அன்னதானம் இல்லாத அன்னைக்கு போட்டிருக்கேன்னு சொல்றவங்க, இந்த டொனேஷன் பாக்ஸ்ல போடுறவங்க, அப்படி இல்லைனாலும் இந்த அன்னதான சேவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேற்றும் இதே போலதான் 80 நபர்களுக்கு தான் அன்னதானம், 200 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்தோம். ஓம் நம சிவாய நமக. இன்னைக்கு திருமதி ஜெகதாம்பாள் அம்மா அவங்களுடைய திதியை முன்னிட்டு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க. திருமதி ஜெகதாம்பாள் அம்மா அவங்களுடைய திதியை முன்னிட்டு அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டி இன்னைக்கு 50 நபர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க. ஜெகதாம்பாள் அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அம்மாவுடைய குடும்பத்தினர் அன்னதானம் கொடுத்திருக்கீங்க. பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். ஜெகதாம்பாள் அம்மா அவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம். அம்மாவுடைய ஆசி கண்டிப்பா உங்க குடும்பத்தினருக்கு இருக்கும். அம்மாவுடைய ஆத்மா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பாதத்துல சரணாகதி அடைஞ்சிருக்கு. ஓம் நம சிவாய. இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்து சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. 50 நபர்களுக்கு. ஜெகதாம்பாள் அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் அல்ல அண்ணாமலை உண்ணாமலையம்மன் பொற்பாதங்கள்ல வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவ. ஓம் நம சிவாய். எல்லாம் சாப்பிடுங்க ஐயா. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நம சிவாய நமக. எல்லாரும் சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. உணவை வீண் செய்யாம சாப்பிடுங்க. சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க பிளீஸ். சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. 30 பேருக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு 30 பேருக்கு ஒருத்தங்க கொடுத்திருக்காங்க. அது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அண்ணாமலையார் பேர் சொல்லி கொடுத்துருப்பான்னு சொன்னாங்க. அதே போல நிறைய பேர் நமக்கு அனுப்புறவங்க 100 50 500 1000 அது மாதிரி அனுப்புறவங்க எல்லாருமே அண்ணாமலையார் பேர்ல சொல்லி அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக இந்த அன்னதானம் கண்டிப்பா இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட இங்க இருக்கிற சாது சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு மன நிறைவா போய் சேரும். உங்களுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையோட அனுகிரகமும் ஆசியும் பரிபூர்ணமாக இருக்கும். ஓம் நம சிவாய நமக. தேடுகின்ற உள்ளமெங்கும் தேனாய் அருள் பெருகும். திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும். ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே, சிவஜோதியான சிவனே. தேடுகின்ற உள்ளம் எங்கும் தேனாய் அருள் பெருகும். திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும். சித்தி நிலை தருகின்ற சிவனே அருணேச, ஜீவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேச. உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை, உன் மண்ணை பணியாமல் உயும் வழியில்லை. ஒரு பித்தனும் பிறையினை சூடிய பேரருளத்தனும் நீதானே. அண்ணாமலையின் இசை நீயே. சிவம் 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 அன்பே சிவம்.
தினம் தினம் செய்வோம் சிவ தியானம். சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 செய்வோம் சிவ தியானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே. நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே. சிவபுராணமே போற்றிடும் ஹரனே. சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே. சிவம் 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 அன்பே சிவம். தினம் 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 அதுதான் சிவதியானம். சிவம் 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 அன்பே சிவம். சிவமே சிவமே சிவமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவா இருங்க இருங்க, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சுரேஷா என்ன குருஜி சிவல பெரிய பாண்டிய மாதிரியே இருக்கிற எல்லாம் எங்க என்கிட்ட பேச வேண்டிய இடத்துல பேசாத. ஓ சரி சரி, இங்க நிம்மதியா இருக்கிறியா? சரி விடு. தாத்தா தாத்தா கொம்பு எடுத்து கொடுங்க சாமி. எங்க கிளம்புறா? சாப்பிட்டியா? போதுமா? போதும். சந்தோஷமா? சரி ஐயா போயிட்டு வாங்க. பார்த்துக்கோ குருஜி, உடம்பு பார்த்துக்கோ. ஐயா நமச்சிவாய். நாளைக்கு மறக்காம நாளைக்கு போயிடுங்க. நாளைக்கா நாளைக்கு இன்னைக்கு சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்களா? ஞாயிற்றுக்கிழமை அது 24 முன்கூட்டியே முந்தின நாள் நான் எழுதி கொடுத்த மாதிரி கணக்கு. உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றது? அதுக்கு முந்தின நாள் நான் எழுதி கொடுத்தேன் உங்களுக்கு அப்படின்ற கணக்கு. அதுக்காக ஆமா போயிடுங்க. கண்டிப்பா போங்க. சரி சரி சரி. இன்னைக்கு அண்ணாமலையார் அன்னதானம் 50 பேருக்கு தான் ஒருத்தன் கொடுத்துருக்காங்க, மீதி அண்ணாமலையார் அன்னதானம். நமச்சிவாய் நமச்சிவாய். தாத்தா போயிட்டு வா தாத்தா, பத்திரமா போயிட்டு வா. நமச்சி ஊசி போட்டுக்கினியா? 2 ஊசி போட்டாங்களா? எதுக்கு உனக்கு ஊசி போட்டாங்க? சரி பரவாயில்லையா? சரி சாப்பிடு, சரியா போயிடுன்னா க்ளீன் பண்ணுங்கம்மா, உட்கார வைக்கணும். நல்லா இருக்கிறேண்ணா, நீ நல்லா இருக்கிறியா? சரி. எங்க போக போற இப்ப? எங்க? மலசத்திர திருப்பாட்டி போறேன். அங்க போய் என்ன பண்ண போற? ஒரு வேலை இருக்குது. இது வரைக்கும் நீ வேலை செஞ்சே நான் பார்த்தது இல்லை. போயிட்டு வா போ. அங்க போய் மட்டும் என்ன பண்ண போற நீ? வாங்கம்மா அப்படி போய் உட்காருங்க நேரம். சாமியாருங்க யாருன்னா இருக்கீங்களா? அம்மா அந்த 2 பெஞ்ச் விட்டுருங்க. சாமியாருங்க யாருன்னா இருக்கீங்களா? போயிட்டு வாங்க ஐயா. போறீங்களா? போயிட்டு வந்தீங்களா? சரி சரி. மாத்திரை அது என்ன மாத்திரை கொடுத்துக்கிறாங்க? சரி சரி, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க. வாங்க. தேடுகின்ற உள்ளமெங்கும் தேனாய் அருள் பெருகும்.
திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும். ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே. தேடுகின்ற உள்ளம் எங்கும் தேனாய் அருள் பெருகும். திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும். சித்தி நிலை தருகின்ற சிவனே அருணேச, ஜீவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேச. உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை, உன் மண்ணை பணியாமல் உயும் வழியில்லை. ஒரு பித்தனும் பிறையினை சூடிய பேரருளத்தனும் நீதானே, அண்ணாமலையின் இசை நீயே. இதெல்லாம் மூடி ஏற்றும் போலாம்ல, அதெல்லாம் பேப்பருக்கு பேர் வச்சு இலை வச்சு அதை மூடி ஏற்றும் போலாம்ல. அது கொண்டு போய் சேகரத்தை அவன் பாடுனானே, காதல் என்பது தேன்கோடு, அதை கட்டுவது என்றால் பெரும்பாடு. காதல் இதை எடுத்துன்னு போய் சேகரத்துக்குள்ள பெரும்பாடு எனக்கு. இந்த வேட்டி நீ கொடுத்து தானே? ஆமாம், இப்போ தான் கட்டினேன். இப்போ தான் கட்டினேன். நல்லா இருக்குதா? அதான் கேட்டோம், நீங்கள் கொடுத்த வேட்டி தானே? நான் கொடுத்த வேட்டி தான். சரி, இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் காதல் என்பது தேன்கூடு கட்டுவது பெரும்பாடுன்னு இந்த வயசில் சொல்கிற டைலாக் அது? இதை எடுத்துன்னு போய் சேகரத்துக்கு அது பாரு, கொஞ்சம் ஏமாந்தா வண்டி இப்படி இருந்துச்சா வேகத்தடியில் ஏறி இறங்கிச்சின்னு வச்சுக்குவேன். இப்போ சொல்லாத பின்ன எப்போ சொல்லுவாங்க? இப்போ சொல்லாத ஒன்றும் இல்லை, அப்போ சொல்லியிருந்தா தப்பு. வாழ்க்கை என்பது ஒரு தேன்கூடு, அதை கட்டுவது பெரும்பாடுன்னு அப்படி போட்டிருக்கணும். இன்னொன்று காதல் போட்டு மென்ஷன் பண்ணுறீங்க. என்ன பூரா பணக்கட்டா? ஆமாம் ஆமாம், எல்லாம் இது எல்லாம் 2000 ரூபாய். 2000 ரூபாய் செல்லாத காசு. எத்தனை போய் குப்பையில் போட்டாங்கன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. 800 கோடி. 800, 1 கோடி இல்லை 2 கோடி இல்லை, 22 வயசு பையன். என்னமோ இந்த இதில் இது ஏதோ ஒரு ஆட்டம் இருக்குதாமே, அதில் போட்டு 800 கோடி. எங்கே போய் மேற்கு வங்காளத்தில் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறோம் 2 மாதத்துக்கு அப்புறம். தோத்துட்டானா ஜெயிச்சிட்டானா? அடிச்சுட்டான் 800 கோடியா அடிச்சுட்டான். அது இல்லாத பெரிய பெரிய தலைவர்கள்கிட்டலாம் வந்து 1 மணி நேரத்தில் கொடுக்குறான். நடிகருங்க பேரை சொல்லி, பெரிய பெரிய ஆளுங்க பேரை சொல்லி 1 மணி நேரத்தில் கொடுக்குறான். ஒரு கோடி போடுங்க, 2 மணி நேரம். பரவாயில்லையே, 800 கோடி அடிச்சுக்கிறோம். இது இது யார் மேலே தப்பு? இந்த ஏமாந்தவங்க மேலே தப்பா, ஏமாத்தினவங்க மேலே தப்பா? 1 கோடி கொடுக்குறேன் 1 மணி நேரத்தில் சொன்னா அது பேராசை தானே? எவனா கொடுப்பானா? அது 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 ஏமாந்தவங்க மேலே தானே தப்பு. எழுதி வச்சுட்டு படிக்கிறது வேற, டப்பு டப்புன்னு ஒரு படிச்சுட்டு எழுதுறது வேறையா? படிச்சுட்டு எழுதுறதுக்கு எழுத மாட்டோம், தூக்கம் வருதுன்றுவான். நம்ம வீட்டு பசங்க டைலாக் சொல்லுவோம், ஏன்டா படிச்சு எழுதண்டா, எப்பப்பா தூக்கம் வருது எனக்கு, நான் போய் இப்போ தூக்கம் நான் எழுதிட்டும்பா, இல்லைடா ஓமா இருக்கு எழுதிங்க, அதான் நேற்று எழுதிட்டும்பா. அது 800 கோடியா? 800 கோடி. 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த பணத்தை பல பேங்க்கு மாற்றிருக்கிறோம். 800 கோடி. அதில் வந்து 800 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாள் பூரா நிற்கிறதாக்குது. அதான் கேட்குறோம். அது மாதிரி நம்மளுக்கு என்ன கிடக்குது? அப்போ பாடணும் என்ன, இப்போ பாடணும். 22 வயசு, இந்த 80 வயசுக்கு நான் என்ன சம்பாதிச்சேன்? கரெக்டாக 80 வயசு ஆகுது உனக்கு? பெண்ணு 34 தான் ஆகுதா? எதனா இலை போட்டு மூடி எடுத்துன்னு போவ. வேணாம் விடு, அது என்னப்பா தூசி கீசி விந்துற போகுது. அதெல்லாம் ஒன்றும் விழாது. கீஞ்ச இலை இருந்தால் எடுத்துனுவாப்பா. கீஞ்ச இலை இருந்தால் எடுத்துனுவா. கீஞ்ச இலை என்ன இருக்கு? உங்கள் தம்பி அவன் வேலை அவங்களுக்கு இப்போ என்ன ஒரே இடத்துல போடுறோம்ல. இன்னைக்கு 50 பேருக்கு தான் அன்னதானம், மீதியெல்லாம் அண்ணாமலை அன்னதானம். ஏதோ நடத்துங்க, ஏதோ நம்ம நிறுத்தாமல் போகணும்னு பார்த்துங்கிறோம். வயிறு ஒன்று இருக்குது, என்ன பண்ணுறது? அதான் நான் எதையும் சொல்கிறேன்னா, நம்ம தன்மானம்னு ஓடுறோம். ஆனால் தன்மானமே இல்லாத பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி கொண்டு வரோம், காட்டுறான், கழுத்தை பிடிச்சி தள்ளின்னு வரோம். நாங்கள் கேள்விப்படாத நியூஸ் ஆகுது அதெல்லாம். என்ன அது போட்டு கீழே உலகமே பார்க்குது. எங்கே பார்க்குற நியூஸ்? நம்ம நியூஸே பெரிய தொடர் கதையாகுது. நம்ம நியூஸே என்ன பண்ணுறது? மனுஷனுக்கு ஒரு அடுத்த வேலை இருந்தால் என்ன பண்ணுவோம்? வேலையிலே வேறு இலை போட்டேன். போலீஸ் வேலையே இல்லாமல் ஒரு பொம்பளை போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு 5 வருஷமாக சர்வீஸ் பண்ணியிருக்கிறான். அவன் எப்படி சம்பளம் வாங்கினா? எவனோ ஒருத்தன் இதுக்கு ஒரு டியூட்டிக்கு கூட்டத்தில் போகல, எவனோ ஒரு எஸ்ஐயை கண்டுபிடிச்சிட்டான். இதை பார்த்துட்டு பாப்பா நைஸாக கூட்ட பார்த்தா போலீஸ் வேலையை இல்லாமல் எப்படி அக்கௌண்ட்டில் கவர்மெண்ட் சம்பளம் போடும்? நீ வேற தத்தா கம்மி இருக்கா? ஏன்னா இப்போ மாமூலுக்காக என்ன இது பண்ணியிருப்பா, அக்கௌண்ட்டில் சம்பளம் வேறு வாங்கிக்கிறாளா? 4000 கோடி கவர்மெண்ட் நிலையத்தில் பட்டா பண்ணி
கவர்மெண்ட்டுக்கே விற்றுக்கிறோம் 4000 கோடிக்கு. பார்த்தியா? அப்போ எஃப்ஐஆர் பேசாம ஜாயின் பண்ணி எஃப்ஐஆர் பாரு, எஃப்ஐஆர் பாரு. கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறோம், கவர்மெண்ட் புறம்போக்கு நிலத்தை தேடி நான் பட்டா கொடுத்தேன்னு சொல்லிட்டு இது பட்டா ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அரசியல் உலகம் தெரிஞ்ச ஒருத்தங்க தேவைப்படுது ஒரு புது கட்சிக்கும். உழைக்க தெரியாத உட்காந்துக்கிறது இப்படி தான். இதான் எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிறியா? அம்பான் நான் தலைக்கு மேலே வெள்ளம் போகணும், ஜான் போகணும், மழை என்னன்னா அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சாமி. ஏன்னு கேளு, பல தந்திரம் தெரியும். இப்போ நித்யானந்தாவும் எடுத்துக்க 25,000 கோடி வச்சிருக்கிறாராம். பாடா 25,000 கோடி அவரே சொல்றாரா? டிவியில் சொல்லிட்டு இதெல்லாம் முடக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 25,000 கோடி என்ன பண்ண போறாரு? என்ன கேட்டாக்கா கவர்மெண்ட்டுக்கே தெரியல. இதில் டிவியே வேலைக்கு வாங்கினாரு. எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளாம் இப்படி. நீ எதுக்கு எவ்வளோ வருஷமா இருக்கிற நீ கிரிவல பாதையில்? என்ன அது எவ்வளோ வருஷமா இருக்கிற கிரிவல பாதை? எவ்வளோ வருஷமா? சும்மா தெரியாம சொல்லலாம். நான் சும்மா இன்னைக்கு தான் வந்து சொல்லலாம் தாத்தா. எவ்வளோ வருஷமா இருக்கிற? 91 வந்தோம். 91 இப்போனா எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் ஆகுது. 35 வருஷம் ஆகுது. 35 வருஷமா ஒரு நித்யானந்தா வந்து 20 வருஷத்துல 25,000 கோடி சம்பாதிச்சாரு. 35 வருஷமா கிரிவல பாதையில சாமியார் நீ என்ன சம்பாதிச்ச? சம்பாதனை கேக்குறியா? அதுக்கு வரல. இப்ப அப்புறம் ஏன் நீ வந்து அடுத்தவங்களை பத்தி பேசுற? அடுத்தவங்களை பத்தி நமக்கு வழியும் கிடையாது. வழியா சம்பாரிச்சுன்னு போறேன் விட்டு போனால அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் எவ்வளவு இந்த வயசுல எவ்வளவு திறமையா இருக்கிறாங்க. நீ ஏன் இல்ல? நான் உங்களுக்கு தான் சொன்னேன். நீ எனக்கு சொல்லுகிறீ? துண்டுறதுக்கு சோறும் தூங்குறதுக்கு தூக்கம் இருந்தா போதும். சரிங்க, வாங்க வாங்க வாங்க. தேடுகின்ற உள்ளமெங்கும் தேனாய் அருள் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும். ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே. தேடுகின்ற உள்ளம் எங்கும் தேனாய் அருள் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் முருகிவிடும். சித்தி நிலை தருகின்ற சிவனே அருணேச, ஜீவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேச. உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை, உன் மண்ணை பணியாமல் உயும் வழியில்லை. ஒரு பித்தனும் பிறையினை சூடிய பேரருளத்தனும் நீதானே. அண்ணாமலையின் இசை நீயே. சிவம் 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 சிவம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல பின்ன அகமே நினைத்தவரகத்தை வேறுபாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போல முருகி நூற்று அகிலமாயிருக்கோம் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அகங்குரும் நீக்கும் அகதுகை சிவையாய் அமர்வித்ததென் சொல் அருணாச்சல